இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை காலை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி அக்குரணை சஹாப்தீன். மைமூனே மைமூனே என்ன ஆசை மைமூனே, செய்தி ஒன்று சொல்லவா நான் ரெடி தானே, செய்தி ஒன்று சொல்லவா நான் ரெடி தானே. உங்கள்கிட்ட இல்லாத செய்தியா? ஊர்ல எது நடந்தாலும் மூவேந்தர்கள் கிட்ட மாட்டாம போகாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள சும்மாவா பேசுறாங்க. அது தாரப்பா அந்த மூவேந்தர். வேறதாரு நீங்களும் மாஸ்டரும் எங்கட சாச்சா சாய்வு நானும் தான். முந்தியெல்லாம் ரெட்டியர்கிட்ட கொரட்ட சத்தமும் தப்பாது. அப்படி என்றாக்கா இப்ப புதுசா சாய்வு சாச்சாவும் சேர்ந்த உடனே மூவேந்தர் ஆயிட்டாங்க. நாங்க ஏன்னா மற்றவங்கிட்ட ஓப்பதூப்பவரை கழிச்சு கொண்டாயிருக்கிறோம். தேவையான சப்ஜெக்டுகள் தான் பேசுகிறோம். இது சிலவங்களுக்கு கண்ணில் பராத மாதிரி குத்துது. ரெட்டையர் மூவேந்திரன் இந்த பட்ட பேரெல்லாம் வைக்கிறது உங்களோட இந்த பாச தம்பி என் ஆசை மச்சான் கரீம் ஹாஜியார் தான். எங்களோட மாஜி ட்ரஸ்டி கரீம் ஹாஜியாரை சந்திச்சா 2 கேள்வி கேட்கத்தான் போறேன். இந்த பாருங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் என் தம்பியை தூக்கி பேசுறதே உங்களுக்கு பழக்கமா போயிட்டு. என் தம்பி இந்த பள்ளிவாசல் சீஃப் ட்ரஸ்டியா இருந்தவர். என்ன பசுந்தா பள்ளிவாசல் நிர்வாகத்தை பண்ணினாரு. அவர் ஒன்றும் அப்படிப்பட்ட அந்த பட்ட பேரெல்லாம் சூட்ட மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? சீஃப் ட்ரஸ்டி அதுதான் கடைசியில் சீப்பாகி போயிட்டாரு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? உங்களோட தம்பி பள்ளிவாசலை விட்டு உங்களோட தம்பி பள்ளிவாசலை வீட்டு சொத்து மாதிரி பாய்க்க போய்த்து பொடியின் மாதிரி குழம்பு இல்லையா? இந்த பாருங்க, இந்த தம்பி ஊட்டு சொட்டு மாதிரி பாவிச்சாரா? இந்தாங்க கேள்வி இல்லாத இந்த ஊட்டு சீத்தவலை என் தம்பி மேல போடவானாமா சொல்லி போட்ட தம்பி என்னுடனே என்னமா பாசமாக பொழிஞ்சி பொங்கி வருது. அவர் செஞ்ச மோசடி வேலை சென்னா ஆசை தம்பியிட மாறு வேஷம் கிழிஞ்சிருமோ. நீங்க அந்த பள்ளி பாத்ரூம் கட்டி மிஞ்சின சிமெண்ட் பெக்கட்டு வேலை எல்லாம் அதை பத்தி தானே சொல்றீங்க நீங்க? அது மட்டுமா, இந்த மிஞ்சின கல்லு மண் இந்த இதுவளுக்கு அந்த அரைவாசி கணக்கு போட்டு தண்டை விட்டு அந்த பாத்ரூம் கட்டலையா அவரு? இந்த பாருங்க, இதுவள் நீங்க 3 பேரும் எடுத்துட்டு போய் அவர் சரியான கணக்குத்தான் காட்டினார். பள்ளிவாசல் அவட அப்பன் வீட்டு சொத்து இல்ல, மிஞ்சினது வல்ல எடுக்க. அது அல்லாட வீடு. உங்களோட தம்பி தண்ட சொந்த வீடு மாதிரி எளியா பாவிச்சாரு. இந்தாங்க போதும் இப்ப நீ பாட்டுங்க. உள்ள சொன்னா உடம்பெல்லாம் நோவுதோ. சும்மா முளவும் குரக்காவும் வித்த உங்களோட தம்பிக்கு சீஃப் ட்ரஸ்டி ஜாப் கிடைச்சதும் கழுதையோட தலையில ராஜ தொப்பி என்ற போட்ட நினைப்பு அவருக்கு. என் தம்பிய சும்மா பழுதன்னு சொல்லி நீங்க செல்லவானா? பள்ளிவாசல்ல தாரும் சமம், ஒசந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் இல்லை. ஆனா உங்களோட தம்பி பள்ளிக்கு வாரதே சீஃப் ட்ரஸ்டி என்ற அகங்காரத்தோட தான். நாங்க ஏன் தம்பி எதை செஞ்சாலும் உங்களுக்கு புகைச்சலும் குறைச்சலும் தான். வெள்ளைக்கோட்டையும் பொட்டி சாத்தையும் மாட்டிக்கொண்டு தலையில மலேசியன் இந்த பூல் தொப்பியையும் போட்டுக்கொண்டு ஜும்மாவுக்கு நல்லாவே சொனங்கி வருவார். அப்படியே பெய்த்து முன் வரிசையில் இருக்கிறவரை பின்னுக்கு தள்ளி போட்டு சரியா ஹசரத் அந்த முசல்லாவுக்கு நேர உட்காருவார். பெரிய ராஜாங்கம் நடத்துகிற நினைப்பு, தலை கொழுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுப்னானா. என்ன என்ன கொழுப்பு மெதப்பு நினைப்புண்டு பேச்சாடு போடுது. யூசுப்னானா, எங்கட மைமூனுக்கு தலை கொழுப்புண்டு ஏசினீங்க. வாங்க சாய்பு சச்சா, வாங்க. நல்ல டைம்ல தான் நீங்க வந்தீங்க. இந்த மனுஷன் என் தம்பிக்கு சும்மா பள்ளி சொத்தை சொரண்டினவன் களவாடினவன் அப்படி எல்லாம் சொல்லுவா. சும்மா தேர்வு இல்லாம சும்மா பள்ளி சுமத்துறை. நான் சும்மா சொல்லல சாய்பு, நான் உண்மையைத்தான் சொல்றேன். இவர தம்பி நேர்மையா வியாபாரமே பண்ணாதவர். இதுவரையில மாத்தி 18 வியாபாரம் பண்ணிப்பாரு. அத்தனையிலையும் பொய், கலப்படம், மோசடி. இப்படிப்பட்ட நேர்மை இல்லாதவருக்கு பள்ளி வாசல ட்ரஸ்டி வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ಹೊರಪೂಸಾಟ ಕಿರಿಮುಟ್ಟಿಯ ದುಣ್ಣ ವಗೆ ತಮಯ್ಯ. சும்மாவே மற்றவங்கட சொத்தை புழுங்குறவரு பள்ளி சொத்தை மோந்து பார்க்காமீப்பாரா? சரி அதெல்லாம் பேசி மைமூண்ட மனசை நோய்க்க வானம் யூசுப் நானா. பாவம், இவ என்ன செய்ய? இப்பதான் அவர் பள்ளியில் இல்லையே, அதை பற்றி எதுக்கு பேசணும்? இப்போ எங்கட பொடியம்மார் என்ன பசந்தா பள்ளிவாசம் செய்கிறாங்க.
அதுவும் எங்கட பதுரு பொடியன்ற கைக்கு வந்ததானே பெரிய மாத்தம் தான் இப்ப. சரியா சொன்னீங்க. இந்த காலத்துல சல்லி கொஞ்சம் சலசலத்தா போதும் அவட கேரக்டரை பீட்ரூட்டை பார்க்க மாட்டாங்க. பள்ளிவாசல் நிர்வாகத்தை ஒப்படைப்பாங்க. நறுக்கி கொடற்கரை கொடுத்த சங்கதி தான் இனி பூந்து விளையாட கேட்க. உண்மையான சரியா சொன்னீங்க சொன்னா. சஹாபாக்கள் காலத்துல தகுதி மட்டும்தான் பார்த்தாங்க. ஆடு மேய்க்கிறவங்க கூட பள்ளிவாசல் பரிபாலிச்சாங்க. இன்றைக்கு எல்லாமே பொட்ட பக்கம்தான். பொட்ட பக்கம் மட்டும் இல்ல, மொட்டை பக்கம் தான். பள்ளிவாசல் காணி பூமிச்சத்துல ட்ரஸ்டிமார் மட்டுமல்ல, பள்ளிய சுத்தி உள்ளவங்க அப்ப வீட்டு சொத்தே இப்போ எங்கட கெத்தேண்டு தான் நடக்கிறாங்க. நீங்க என்ன சாஹிப் நானா சொல்றீங்க? ஒன்றுமே எனக்கு விளங்குது இல்லையே. இப்ப நடக்கிற நடப்பத்தான் சொல்றேன் யூசுப் நானா. சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிவாசல், எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிவாசலுக்கு தென்னங்காணி மட்டும் சுத்தி வர 2 ஏக்கர் இருக்கும். ஆனா என்ன ஆனா ஊனா அவ்வண்ணா விஷயத்தை எழுதுங்க. பெரிய தென்னங்காணி தான், ஆனா திக்கிறதுக்கு தேங்காய் இல்ல. சுத்தி வர உள்ளவங்களே சொந்த காணி மாதிரி பயன்படுத்துறாங்க. மரத்துல ஒரு தேங்காய் விழுந்தா போதும், 4 திக்கில இருந்தும் 40 பேர் ஓடி வந்துடுவாங்க. தேங்காவுக்கான மரத்தை நோட்டம் போட்டின்னு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க சுசுனானா. அன்றைக்கு அந்த பள்ளிவாசல் பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்போ தோம்னு ஒரு தேங்காய் விழுந்து சத்தம். அந்த தேங்காய் எடுக்க 8 திக்கிலும் 8 பேர் ஓடி வந்தாங்க. 8 பேரும் ஒரு தேங்காய்க்கா மல்யுத்தம். பள்ளி சொத்துக்கு போடுற யுத்தத்தை சத்தத்தை பாருங்க. உண்மைதான். முந்தி இருந்த மூத்தவன் கிட்ட இருந்த அந்த பயம் பக்குவம் இப்ப கொஞ்சம் கூட இல்ல. இன்றைக்கு பள்ளிவாசல்கள் பெருசா கட்டினாலும் அதுக்குரிய மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்கறாங்களா? கொடுக்கறதே இல்ல. நிகா மஜ்லிஸ் நடத்த தேவைப்பட்டா, இஃப்தார் வைக்க தேவைப்பட்டா, மையத்து தொல் தேவைப்பட்டா தான் பள்ளிவாசலே நினைவுக்கு வருது. சில பேர் இருக்கிறாங்க சாஹிப் நானா, புதிய செருப்பு சாய்ஸ் பண்ண வாரதே பள்ளிவாசலுக்கு தான். ஜும்மாவுக்கு நல்ல பேர் நாளைக்கு நல்ல செருப்பு போட்டுக்கிட்டு போனாலே அதுக்கு குறி வச்சே வராங்க. இன்றைக்கு செருப்பு சப்பாத்தை விற்கிற வேலைக்கு கஷ்டம் இல்லாமல் இஷ்டமான கலர்ல சிஷ்டமான ஸ்பெஷல்ல செருப்பு எடுக்கக்கூடிய ஒரே இடம் எங்க? பள்ளிவாசல் தானே. அப்போ உங்களுக்கு விஷயம் விளங்குதுன்னா, போன வருஷம் பெருநாள் தொலை போன டைம்ல இந்த புதிய செருப்புக்கு வேலையை காட்டிட்டாங்க இல்லையா? இப்ப இந்த செருப்பு திருட்டு பொம்பளைகளுக்கு மத்தியில கூட நிறைஞ்சு இருக்குதப்பா. அது செருப்பில்ல நெருப்பு என்கிறத புரிஞ்சு கொண்டா சரி. புரியாட்டி மறுமையில பருப்பு தான். என்ன பருப்பு பேச்செல்லாம் அடிபடுது? எந்த பருப்பு பத்தி பேசுறீங்க? கடலை பருப்பா, மைசூர் பருப்பா, இல்லாட்டி வட்டாணி பருப்பா? நீங்க சும்மா விஷயம் தெரியாம ஆணி அடிக்க வரவான மாஸ்டர். இந்த வட்டாணியும் இல்ல போல்டானியும் இல்ல, இந்த பள்ளிவாசல் இந்த மகத்துவத்தை மதிக்காட்டி மறுமையில கிடைக்கிற பருப்பை பத்தி தான் சாஹிப் நானா சொன்னாரோ. அந்த பருப்பா? பேச வேண்டிய விஷயம் தான். பள்ளிவாசல்ட புனிதத்தன்மையை அறியாம நடக்கிறதால வார வினதான் இது. இதுக்கெல்லாம் காரணம் அறியாமத்தனம் தான் மாஸ்டர். சரியா சொன்னீங்க. தப்பே இல்ல. இந்த பள்ளிவாசல்ட மகிமையை பத்தி மிச்சம் பேருக்கு தெரியும். பள்ளிவாசல்ட கண்ணியம் தெரியாமல் அதிகமானவங்க நடந்து கொள்றாங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாஸ்டர், சொல்லுங்க. சம்பவம் சும்மா கொம்பு வைக்காதீங்க. எங்கட காதர் ஹாஜியாட வீட்டுக்கு அவரோட மகண்ட கூட்டாளிமார் 10-20 பேர் வந்து வாகனத்துல இறங்கிட்டானுவ. யாழைக்கு டிப் போற பயணமா, ராவிக்கு தங்கிட்டு போக வந்திருக்கானுவ. சரி, அதுக்கு பிறகு காதர் ஹாஜரை பத்தி தெரிந்தானே. பெருசா வீடு வாசல் வசதி இருந்தும் பொடிய மாற வீட்டுல தங்க வைக்க புரியமில்ல ஆளுக்கு. தண்ட மகனை ரகசியமா கூப்பிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? இங்க பாருமா, அவன் தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாம் 1000 வருது. ஒரு கூட்டாளி மாற பள்ளிவாசலை படுக்க வச்சு குளிக்க வச்சு வெள்ளையோடு அனுப்பிடு. இங்க நிப்பாட்டினா பாத்ரூம் எல்லாத்தையும் பாலாக்கிட்டு வாணுவன் என்றாரு. பாத்தீங்களா மாஸ்டர்? காதராஜர் மட்டும் குத்தம் சொல்லலாது. பள்ளிவாசல் சுத்தி வர இருக்கிற எல்லாருக்குமே பள்ளிவாசல் ஊடு வாசல் மாதிரி தான். பள்ளி தோட்டம் பாட்ட சொத்து மாதிரி. பள்ளிவாசல் அல்லாட வீடு, ரஹ்மத் இறங்குற இடம். அதனால ஊருக்கே ரஹ்மத் தான். இந்த மாதிரி அல்லாட ஊட்ட பாவிச்சா ரஹ்மத் எப்படி போனாலும் லகுனத்து தான் கிடைக்கும். பள்ளிவாசலை மதிச்சு துதிச்சதெல்லாம் பழைய காலம். இப்ப எல்லாம் தலைகீழா மாறிட்டுது. அன்றைக்கு நான் பள்ளியில தொழுது கொண்டு இந்த நேரம் சில பொடியம்மாவ குறுக்கால மறுக்கால போவானுவல்.
நாண்ட தக்பீரை பிச்சு போட்டு குறுக்கால போற கிறுக்கனுடைய குறவலையை பிடிச்சிருப்பேன். பள்ளிவாசல் சொட்டியும் பெருத்துட்டேன், இல்லாட்டி நடக்கிற கதையே வேறோ. அதோட பாருங்க யூசுப்பண்ணா, பள்ளிவாசல்ல இந்த வெங்காய வாடியோட போறதையே நியாயமாக தடுத்தாங்க. இன்றைக்கு என்னடா கிட்ட நின்று தொலையலாது, என்னது சிகரெட் நாத்தம், பீடி சூட்டு நாத்தம். நெசந்தான் நெசந்தான். மாஸ்டர் மிஸ்வாக்க செய்ய சொல்லிக்கிறான் ரசூலுல்லாஹி அண்ணன் சரி. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ சாஹிப். ஜமாத் தொடங்க காட்டில மிச்சம் பேர் வெளிவாசல் நின்று கொண்டு கைவாறு மடம் நடத்தி கொண்டு நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு போனை கிண்டி கிண்டி நிக்கிறாங்க. உன கைபேசி ஓப் பண்ணிட்டு வாங்கோன்னு சொல்லி போட் போட்டுருது. என்ன அர்த்தம் இருக்குது? போன் உடனே ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. எனக்கு முன்னால ஒரு இளந்தாரி பொடியன் தொலைச்சிட்டு இருந்தான். திடீரென்று அவன் போன்ல மியூசிக்கோட ரிங்கிங் சத்தம், அதோட சேர்த்து ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல், எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே அழைப்பது பள்ளிவாசல், மிக நன்றாய் அழைப்பது பள்ளிவாசல். அந்த பாட்டு போனாலும் பரவாயில்லை. வாழா மாப்பிள்ளை வாழ மர தோப்புல பாட்டு தான் போச்சுது. வீட்டுல போட வேண்டிய கூத்துவல அல்லாட வீட்டுல போட வந்துட்டானுவல். போன்ல வந்து பாட்டு வாரன்னு சொல்லி நினைச்சிட்டாரு. இதெல்லாம் பள்ளிவாசல் செய்யக்கூடாது, வெறுக்கத்தக்க விஷயங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல வெளியூர்காரங்க 2 பேரு பள்ளிக்கு வெளியில, பள்ளிக்குள்ள இல்ல பள்ளிக்கு வெளியில சத்தம் போட்டு காய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க 2 பேரும் இந்த ஊர்க்காரங்களை இருக்கிறதால தப்பினீங்க, இல்லாட்டி கழுத்துக்கு மேல தலை இருக்காதுன்றாங்க. வெளியில இருக்கின்ற வார சத்தத்துக்கே இப்படி கண்டிப்பா இன்றைக்கு பள்ளிவாசல் ஒரு இஃப்தார் நடந்தா, கந்தூர் நடந்தா, மீன் மாக்க தோத்து பாருங்க என்ன செய்தி மாஸ்டர். இது உமரோட காலமா இருந்தா பாதி பேருக்கு கழுத்து மேல தலை இருக்காது சாய்பு நானாக்க மூளை போற போக்கு. இன்றைக்கு சிலர் பள்ளிவாசலுக்கு வந்தா தான் பிசினஸ் பேச்சே ஆரம்பிக்கிறாங்க, துனியாவை ஆராயிறாங்க. ஒரு சமயம் ஒரு சஹாபி பள்ளிவாசல தனது விற்பனை சாமான் ஒன்றை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தார். அதை கேள்விப்பட்ட கண்மணி நாயமாங்க அது காணாமலே போட்டு வந்தாரு. பாருங்க, இதை வச்சு யோசிச்சு பாருங்க பள்ளிவாசல் என்னமாய் நாங்க பேணிப்பா பாதுகாக்கணும். உண்மைதான் உண்மைதான். பள்ளிவாசலுக்கு வெளியில நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேட்டுங்க. அன்னைக்கு ஜும்மா நாள் தொழுதுட்டு வந்து சைக்கிள் எடுக்க பார்த்தேன். கஷ்டமா இருந்துச்சு, போட்டு இழுத்தேன். போல எனக்கு அவ்வளவு சைக்கிளும் கீழே விழுந்துச்சு. இந்த மாதிரிதான் பள்ளிக்கு முன்னால கார் வேலை, 3 வீலர் கண்ண கிண்ண மாதிரி பார்க் பண்றாங்க. மற்றவங்களோட வாகனத்தை எடுக்கல. இனி பள்ளியில தொழுது முடிஞ்சதும் பீப்பிண்டு ஹோட் சத்தம். இதுவா இந்த பள்ளிக்கு கொடுக்குற மறுவாதி ஒரே சத்தம். மர்ம நாள்ல 7 கூட்டத்தார் அல்லாட அரசு நிலையில நிக்கிற பாக்கியத்தை பெறுவாங்க. அதுல ஒரு கூட்டம் யாருன்னு சொன்னா இந்த பள்ளியை பரிபாலிக்கிற கூட்டம். அந்தஸ்து சொல்லி கடைசியாக ஒரு விஷயம் கேளுங்க மாஸ்டர். இது நோம்புல தராபி தொலை போன நேரம் நடந்துச்சு. வெளியில கொஞ்சம் சத்தம் போட்டு கதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதோட சேர்த்து வெடிச்சிருப்பு. இதை பொறுக்கேலாம உள்ள தொழுதுட்டு இருந்த ஒரு வயசான மனுஷன் கோபமா வெளியே வந்தாரு. பொடியன்மாரை பார்த்து சத்தமா பேச தொடங்கினாரு. இங்கே பாருங்க பிள்ளைகள், இது பள்ளிவாசல் எல்லாத்தையும் மையமா இருக்கட்டும். நம்ம உங்களோட சத்தத்தால் உள்ளுக்குள்ளால தொழுவமே இல்லாமல் ஒரு மனுஷன் இகலாத்தோட மன தூய்மையோட தொலை ஏழாமே இல்லாம இருக்குது. இதால பள்ளிவாசலுக்குள்ள மதிப்பு, தொழுறாக்களுக்குள்ள மதிப்பு எல்லாமே கட்டில்லாமனே போகுது. அவர் அப்படி சொன்னதும் கூட்டத்தில் இருந்த ஒரு முரட்டு பொடியன் என்னமா பேசினா தெரியுமா? அங்கிள் எங்களை அடக்கிறதுக்கு நீங்க தாரு. வந்த வேலையை பார்த்துட்டு எங்கட வேலையை பார்க்காம வந்துட்டாரு. நாங்க இப்படித்தான் நடத்துவோம், சலாமத்தா மாறிடுங்க. பாத்தீங்களா எங்க பள்ளிவாசலுக்கு கொடுக்கிற மறுவாதிய? அது சரி. எங்கடி மைமூணு சத்தத்தையே காணமா? அவங்க 3 பேருக்கும் டீ ஊத்துறதுக்கு குஷினிக்கு போனேன். நான் ஊத்தி கொண்டாந்துட்டேன். இந்தாங்க இது எடுங்களே, கொடுங்க அவருக்கு. எடுங்க எங்கடா மைமூண்ட டீயே மதுரம். சஞ்சாரம் பிரதி அக்குரணை சஹாப்தீன். சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர்.
நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம்